வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பிவிசி பைப்பை வச்சு எப்படி கேஜுக்கு ஸ்டாண்ட் பண்ண போகிறதுன்னு. ஸோ நம்ம சைனா கேஜுக்கு இந்த 3 சைனா கேஜுக்கு தான் ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதோட பழைய கேஜு. ஸோ இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி தான் சைனா கேஜுக்கு பிவிசி பைப்பில் ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இது எனக்கு நல்லாவே இருக்குது. நல்லா இரும்பு பிரச்சனை இந்த மாதிரி எதுவுமே வராது. இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு லைஃபும் நல்லா வரும். ஸோ இந்த மாதிரி பண்ணி வைக்கிறது பெஸ்ட்டு. நீங்கள் ஆங்கிள் அந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு துரு பிடிக்கிறது ரொம்ப சீக்கிரமாகிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணி வைக்கிறது பிவிசியில் பண்ணி வைக்கிறது பெஸ்ட்டு. இது 6 அடி வரும். ஸோ 3 கேஜுக்கு. ஸோ நீங்கள் எத்தனை கேஜ் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வீட்டில் இருக்க வேஸ்ட் பைப்ஸ் நான் இது பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் புது பைப் வாங்கினா வாங்கிக்கலாம். அது எப்படியும் ஒரு 240 கிட்டே வரும். ஸோ 6 அடியில் ஒரு 4 பைப் நமக்கு தேவைப்படும். ஸோ இப்போ வந்து நான் இந்த பைப்புங்களை வந்து 6 அடிக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த 4 பைப்பையும் கரெக்டாக மெஷர் பண்ணி. ஸோ ஒரு பைப்பும் 6 அடி கட் பண்ணி எடுத்த அப்புறம் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும் 4 பைப்பும். ஸோ ஈக்குவலாக இருக்கணும், எதுவும் கூட குறைவாக அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம அந்த 3 சின்ன கேஜ், அதாவது என்னோடய சின்ன கேஜ் சைஸ் பார்த்திங்கன்னா 2க்கு 1.5. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து மார்க் பண்ணி எடுக்கணும். ஸோ மார்க் அடி பண்ண பார்த்திங்கன்னா 1 அடி கேப்பில் 2 ஹோல்ஸ் வர மாதிரி மொத்தம் 6 ஹோல்ஸு. ஸோ ஒரு அடியில் வந்து 4 இன்ச்சு ஒரு ஓட்டை, 8 இன்ச்சு ஒரு ஓட்டை. மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் இது வைக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து உங்கள் சைனா கேஜை வச்சு அதில் எங்கே ஸ்க்ரூ போட போகிறோமோ அந்த இடத்த மார்க் பண்ணி அந்த இடத்துல எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ 4த்தையும் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லாமே ஒரே மாதிரி ஒரு பைப் மார்க் பண்ணால் போதும். மற்ற 4 பைப் அதை வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஹோல்ஸ் எல்லாம் கரெக்டாக ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ ட்ரில்லிங் மிஷினை வச்சு இப்போ நம்ம ஹோல்ஸ் போட்டுக்க போகிறோம். ஸோ ட்ரில்லிங் மிஷின் இருக்கணும். ட்ரில்லிங் மிஷின் இல்லாதவங்க ஏதாவது இரும்பு கம்பி வச்சு அதை ஹீட் பண்ணி ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஸோ ஹோல்ஸ் வந்து இப்படி தான் போடணும். அதாவது 2 பக்கம் இருக்கிற மாதிரி ஒரே இதாக ஸோ கீழே வரைக்கும் விழுங்கணும். ஸோ பைப்பில் ஹோல்ஸ் போடுறது பார்த்து போடணும். இந்த மாதிரி எதாவது பாக்ஸ் வச்சு போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கீழே கல்லோ இல்லை பாக்ஸோ இல்லை கட்டையை வச்சு போட்டால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் மாட்டுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஸ்க்ரூ தேவைப்படும். ஸோ நான் வந்து 3 இன்ச்சு ஸ்க்ரூ வாங்கியிருக்கேன். ஸோ அது வந்து உங்களுக்கு எப்படியும் ஒரு 50 ரூபா வரும். 2.5 இன்ச்சு ஸ்க்ரூவே போதும். அதுக்கப்புறம் இதுதான் அந்த பைப்பு, நம்ம ஹோல்ஸ் போட்ட பைப்பு கடைசியில் இப்படி தான் இருக்கும் அது. ஸோ 2 ஹோல்ஸுக்கு ஒரு குண்டு வர மாதிரி மொத்தம் 6 ஹோல்ஸ் இருக்கும் ஒரு பைப்லேயும். மொத்தம் 6 அடி, இது 4 பைப்பு. ஸோ இதெல்லாம் போடுறதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ தான் தேவை. 3 அடி. நான் 3 அடி இதை 3 இன்ச்சு ஸ்க்ரூ வாங்கியிருக்கேன். நீங்கள் 2.5 இன்ச் ஸ்க்ரூ இருந்தாலும் பிரச்சனை இல்லை. 2.5 இன்ச் ஸ்க்ரூனா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காஸ்ட்டு கம்மியாகும். 50 ரூபா ஒரு இடத்துல உங்களுக்கு இன்னும் கம்மியாகும். ஸோ இப்போ வந்து நான் ஆல்ரெடி டெம்பரவரியாக ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சு நான் அதுக்கு மேலே கொண்டு வச்சுருந்தேன். ஸோ இப்போ நம்ம இதை கழட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இப்போ ரெடி பண்ண அந்த ஸ்டாண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது பண்ண மாதிரி பார்த்து பண்ணணும். ஏன்னா நான் இதை வந்து குருவி இருக்கிறதுனால என்னால் கீழே வச்சு பண்ண முடியல. இல்லைனா நம்ம வந்து வெறும் கூண்டு மட்டும் இருந்துச்சுன்னா, கேஜ் மட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் படுக்க போட்டு தரையில் படுக்க வச்சுட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணினா ஈஸியாக இருக்கும். ஸோ எங்களால் பண்ண முடியாதுன்னா நாங்கள் ஒரு சேரை வச்சு அதில் வச்சு ஹைட் பண்ணி அதில் வந்து மாட்டுறோம் நாங்கள். ஸோ படுக்க வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ சீக்கிரம் முடிஞ்சிடும். ஸோ எங்களுக்கு சேர் வச்சு பண்ணனால ஃபஸ்ட்டு கேஜ் மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோன்னா அடுத்தது கேஜ் வைக்கிறது ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ நான் சேர் தேவை அந்த ஸ்டாண்டு இதில் அந்த 4 பிவிசி பைப்பில் அது நின்றுட்டோம் கேஜு. ஸோ இப்படி தான் ஸ்க்ரூ போட்டு 2 பக்கமும் இது பண்ணிக்கணும். ஸோ வாசர் பார்த்துக்கணும். வாசர் ஒரு பக்கமும் 2 பக்கம் வாசர் போடணும். அப்போ தான் அந்த இது கரெக்டாக கெட்டிமாக பிடிச்சி நிற்கும். ஸோ 2 கேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறோம். 2 கேஜ் ஃபிக்ஸ் பண்ணால் எங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ 3 கேஜ் கொஞ்சம் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணோம். ஏன்னா இதுதான் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணனா சாயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டு கேஜு. ஸோ நீங்கள் எத்தனை கேஜ் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நல்ல கேப் விட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு அரை இன்ச்சு கேப் விட்டுருக்கேன். ஸோ அப்போ தான் எனக்கு வந்து கேஜ் டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கும் க்ளோஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் அந்த மாதிரி கேப் விட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணிக்கோங்க. ஸோ கூட ஒரு ஆள் இருக்க இந்த மாதிரி நீங்கள் பேர்ட்ஸ் இருக்குது அப்படி வச்சுக்கிட்டோன்னா கூட ஒரு ஆள் வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபிக்ஸ் பண்ணி முடிச்ச அப்புறம் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும் ஃபினிஷிங்கு. ஸோ பைப்பெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். நடுவில் கேப் இருக்கும். ஸோ அது வந்து கேஜ் ஓப்பன் பண்ணுறதுக்காக அந்த கேப்பு. ஸோ பின்னாடி நான் ஒரு அட்டை வச்சுருக்கேன். ஏன்னா அது வேஸ்ட்லாம் பின்னாடி படக்கூடாது. அதுமாதிரி காற்று எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு ஹீட் கொஞ்சம் கண்டெயின் ஆகும். இது கார்ட்போர்டு வச்சிங்கன்னா ஸோ பேர்டு இதை கடிச்சு எடுக்காது. ஏன்னா பின்னாடி நான் வந்து அது கடிக்காத அளவுக்கு நான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஜுக்கு மொத்தம் 8 ஸ்க்ரூ வரும். ஸோ ஒரு பக்கம் 4 ஸ்க்ரூ இந்த மாதிரி 2 பக்கம் வாசர் போட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்துலேயும் இதே மாதிரி தான் இருக்கும்.
ஸோ பேர்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயப்படுது. ஏன்னா அதுங்க ஃபஸ்ட்டு இந்த பொசிஷன் வேறு இப்போ ஒரு பொசிஷனில் இருக்கனால பயப்படுதுங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் அந்த எறும்பு ஏறாமல் இருக்கிறதுக்கு சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா, அதுக்கு வந்து நம்ம வந்து கப்பு ஃபிக்ஸ் பண்ணணும் கீழே. அதாவது வேஸ்ட்டு கப்பு ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கிறது கப்பு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து இந்த மாதிரி தண்ணி பிடிச்சி கீழே வச்சிட்டிங்கன்னா, அந்த ஸ்டாண்டை தூக்கி கீழே வச்சிட்டிங்கன்னா அதில் சுத்தமாக எறும்பு ஏறாது. ஸோ தண்ணியை மட்டும் நீங்கள் அப்பப்போ ரீஃபில் பண்ணிட்டு இருக்கணும். ஏன்னா வெயிலுக்கு வந்து அது வந்து டீஹைட்ரேட் ஆகிடும். அது எவாப்ரேட் ஆகும், டீஹைட்ரேட்டில் எவாப்ரேட் ஆகிடும். ஸோ அப்பப்போ அதை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கேஜ் மேக்கிங்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் வந்து ப்ரீடிங் அப்டேட் வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ அதை நான் கூடிய சீக்கிரத்தில் போடுவேன். ஸோ அவ்வளோதாங்க, தேங்க்யூ.